श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. समाख्या पद्धति श्लोकम् 23. नियतं मणिपादुके दधानः समुनिस्ते षडकोप इत्यभिख्यां त्वदुपाश्रितपादजातवंश प्रतिपत्यै परमाततानरूपम्. பதபதார்த்தம். ஹே மணிபாதுகே, வாராய் கல்லிழைத்த பாதுகையே, தே உன்னுடைய ஷடகோப இதி ஷடகோபன் என்கின்ற அபிக்யாம் பெயரை ததானகா தரிக்கின்ற வைத்து கொண்டிருக்கின்ற சக முனிகி அந்த நம்மாழ்வாரானவர் துவது உன்னால் உபாஸ்ரித அடையப்பட்டிருக்கின்ற பாத திருவடியிலிருந்து ஜாத உண்டான வம்ச வம்சத்தில் பிரதிபத்தியை பரம் பக்தியை காண்பிப்பதற்காகத்தான் ரூபம் அவதாரத்தை ஆததான செய்தார். நியதம் நிச்சயம் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது நம்மளுக்கு பகவத்கீதையிலையும் சரி, நம்மளுக்கு புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் இது சஹஸ்ரநாமம் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரியும் சதுர்வர்ணம் இருக்குது அப்படிங்கிறது. இந்த சதுர்வர்ணமில் பெருமாளை பொறுத்தவரையில் 4 வர்ணத்தில் எனக்கு பேதம் கிடையாதுன்னு அவர் தெளிவாக கீதையிலே சாய்ச்சிருக்கார் சுவாமி. இப்போது இந்த நம்மாழ்வார் இங்கே பூலோகத்தில் அவதாரம் பண்ணணும் அப்படின்னும் போது அவர் செலக்ட் பண்ணது இந்த 4வது வர்ணத்தையும். ஏன் அப்படின்னா 4வது வர்ணத்துக்கு தான் பெருமாளோட திருவடி சம்பந்தம் இருக்குது. திருவடி சம்பந்தம் பாதுகைக்கு இருக்க மாதிரி அந்த திருவடி சம்பந்தம் தனக்கும் வேணும்னு ஆசைப்பட்டு நம்மாழ்வார் இந்த 4ஆம் வர்ணத்தில் அவதாரம் பண்ணார் அப்படின்னு சுவாமி இதை ரொம்ப வசத்தியாக சுவாமி இதில் காமிக்கிற துவது உன்னால் உபாஸ்ரித்த அடையப்பட்டிருக்கின்ற பாத திருவடியிலிருந்து ஜாத்த உண்டான வம்சத்தில் பிரதிபத்தியை பரம் பக்தியை காண்பிப்பதற்காக தனக்கு அந்த திருவடியில் எவ்வளோ பக்தி இருக்குன்னு காமிக்கணுங்கிறதுக்காக சுவாமி 4வது வர்ணத்தில் அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறார். இதில் என்னென்னா சுவாமி தேசிகனுக்கு ஒன்றுத்தை கண்டிக்கணும்னா அதை எப்படி கண்டிக்கணும்னு நிச்சயமாக தெரியும். ஒன்றுத்த வசத்தியாக சொல்லணும்னா அதையும் எவ்வளோ வசத்தியாக சொல்லணுன்றது ரொம்ப அழகாக தெரிவிப்பார். பரமத்த பங்கம் எடுத்து பார்த்தா தெரியும், கண்டிக்கிறதுனா எப்படி கண்டிப்பார்ன்றது நமக்கு அதில் தெரியும். இப்போது இதை ஒரு குறையாக சொல்லக்கூடாது. இப்போ நம்ம சம்பிரதாயத்திலேயே எப்படின்னா ஆழ்வார்களோட இந்த வம்சத்தை யார் ஆழ்வார்களோட வம்சத்தை குறிப்பிட்டு யார் பேசுகிறாளோ அவள் தன்னுடைய பிறப்பையே கொஷின் பண்ணுறதுக்கு சமானம் அது. அதாவது தன்னுடைய அப்பா அம்மாவையே சந்தேகப்படுறதுக்கு சமானம் அது அப்படிங்கிறது நம்மளுக்கு பெரியவா நம்மளுக்கு சொல்லியிருக்கா இந்த நம்மளோட சித்தாந்தத்தில். இதில் என்னன்னா இந்த 4வது வர்ணம் அப்படிங்கிறத குறையாக சொல்லவே கூடாது அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் அவ்வளோ அழகாக எடுத்து காமிச்சிருக்கார் இந்த ஸ்லோகத்தை. அந்த வம்சத்தில் தான் பிறக்கணும் அவதாரம் பண்ணணுன்றத அவர் திருவடி சம்பந்தம் இருக்கிறதுனால அதில் ஆசைப்பட்டு நம்மாழ்வார் இதில் பிறந்திருக்கார் அப்படிங்கிறார். இதில் இந்த 4ஆம் வர்ணம் அப்படின்னு சொல்லக்கூடியவாளால் வேதங்களை சொல்ல முடியல. அதனால் தான் அந்த 4வது வர்ணத்தில் சதுர்த்த வர்ணத்தில் அவதாரம் பண்ணி அந்த வேதத்தையே தமிழில் கொண்டு வந்தார். அவளும் சேவிக்கணும் அப்படிங்கிறதுனால தமிழில் கொண்டு வந்த வேதத்தையே தமிழ் செய்த மாறன் இவர் இல்லையா. அதனால் அவர் அதில் ஆசைப்பட்டு பிறந்திருக்கார் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். இதில் நம்மாழ்வார் 12 ஆழ்வாரில் நமக்கு ஆழ்வார்கள் கோஷ்டி ஆழ்வார் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அது நேராக நம்மாழ்வாரை தான் சேரும். 12 ஆழ்வாரை நமக்கு முக்கியம்னாலும் இருக்கிற ஆழ்வார்களில் நமக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிரபன்ன ஜனகூடஸ்தர்னு சொல்லக்கூடிய நம்மாழ்வார் நமக்கு ரொம்ப முக்கியம். அவர் 4 கிரந்தம் எழுதியிருக்கார். திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி 4 எழுதியிருக்கார். இந்த 4மே 4 வேதத்துக்கு சமமானது. திருவிருத்தம்ங்கிறது ரிக் வேதத்துக்கும், திருவாசிரியம்ங்கிறது யஜுர் வேதத்துக்கும்,
பெரிய திருவந்தாதிங்கிறது அதர்வண வேதத்துக்கும் திருவாய்மொழின்றது சாம வேதத்துக்கும் துல்லியம் அப்படின்னு பெரியவா சாதிப்பா. கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லும்போது வேதானாம் சாமவேதோஸ்மி அப்படின்ட்டு இருக்கிற வேதங்கள் நான் சாம வேதமாக இருக்கேன் அப்படின்ட்டு. அந்த சாம வேதத்துக்கு துல்லியமாக எழுதப்பட்டிருக்கிறது தான் இந்த திருவாய்மொழி, சொல்லப்பட்டிருக்கிறது தான் இந்த திருவாய்மொழி அப்படின்னும் போது அந்த மொத்த வேதத்தோட சாரத்தை நமக்கு புரிகிற மாதிரி தமிழில் கொடுத்தவர் தான் நம்மளுடைய நம்மாழ்வார். அதனால அவர் ரொம்ப வசதிங்கிறதுனால, அவர் பிறந்ததுனால அந்த வர்ணமும் ரொம்ப வசதி, அந்த சதுர்த்த வர்ணம் இதுவுமே நமக்கு ரொம்ப வசத்தின்னு சுவாமி இங்கே சாய்க்கிறார். இதில் என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்லோகங்களில் பார்க்கும்போது ரிஷிம் அப்படின்னு இருப்பார். இந்த இடத்துல முனி அப்படிங்கிறார், சக முனிகி, அந்த நம்மாழ்வாரானவர் அப்படிங்கிறார். இந்த முனினா என்ன, ரிஷினா என்ன, எல்லாமே நமக்கு நம்மாழ்வாரை சொல்கிற பதம் தான்னாலும் ரிஷின்றதுக்கு அர்த்தம் மந்திர திருஷ்டா. அவள் மந்திரங்கள் மூலமாக அவளுக்கு அந்த பவர்ஸ் ஜாஸ்தி கிடைக்கும். முனின்றவா மனனஷீலகா, அவள் மனசில் நினச்சி அதன் மூலமாக பக்தி பண்ணுறவா. நம்ம சுவாமி நம்மாழ்வாரை எடுத்துட்டோன்னா அவரை ரிஷின்னு சொல்லலாம், முனின்னு சொல்லலாம். திருவாய்மொழியை அவர் எழுதியிருக்கிற அழகை பார்த்தா அவரை கவின்னு சொல்லலாம், எல்லாமே சொல்லலான்றதுனால நமக்கு நம்மாழ்வார் ஒஸ்திங்கிறதுனால, நம்மாழ்வாரே அவதரித்ததுனால இந்த 4ஆம் வர்ணமும் நமக்கு ஒஸ்தியாது. அவர் ஏன் அதை செலக்ட் பண்ணார் அப்படின்னா, அந்த ஒரு வம்சத்துக்கு மட்டும்தான் திருவடி சம்பந்தம் நேராக இருக்குங்கிறதுனால அந்த திருவடி சம்பந்தப்பட்டவர் தான் பாதுகை, திருவடி சம்பந்தப்பட்டவர் தான் நம்மாழ்வாருங்கிறதுனால சமாக்கியா பத்ததியில் இந்த ஸ்லோகத்தை சுவாமி எடுக்கிறார். கவிதார்க்கிக் சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.